Hi, Atma Namaste. Thank you for watching this video. I am Rangesh. I am a CEO of Arathe Wellness Center. So I am a trainer, instructor, basic and advanced trainer. So and also I am organizing psychotherapy courses in my center and soul realization workshop, and we organize erratic yoga in our foundation. So I am belong to MCKS Yoga Vidya Pranic Healing Foundation Trust Tamil Nadu. ஸோ இப்போ டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு ப்ரானிக் ஹீலிங் அஃபெக்ட் அவர் லைஃப் இன் வாட் வே த ப்ரானிக் ஹீலிங் அஃபெக்ட் அவர் லைஃப். ஓகே, ஜஸ்ட் சில கொஷின்ஸ் உங்களை கேட்கணும். ஸோ ஹவு மெனி பீப்புள் வாண்ட் டு ஹாவ் அ வண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்? எஸ், தேங்க்யூ. ஸோ how many people want to be a happy relationship with your family, relatives, with their neighbors? Yes, everyone interested, right? How many people want to be a very successful in financial and in many of business? Hope all need it, right? So today I'm going to just discuss with you how chronic healing affect this area in your life. So I just want to share hope I always share our grandmaster knowledge. கிராண்ட்மாஸ்டர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு இந்த உலகத்தில் வந்து பீப்புளோட நீட் என்ன. ஸோ எடுத்தோடனே இந்த ப்ரானிக் ஹீலிங் கோர்சஸ் எடுத்தோடனே ஒரு புக்கில் இது மாதிரி கோர்சஸ் வச்சுட்டு இதை வந்து பீப்புளுக்கு ஆரம்பிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா பீப்புளோட நீடு என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற பீப்புளோட நீடு என்ன அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஸோ அவர் ஆராய்ச்சி பண்ண இதில் வந்து என்னன்னா உலகத்தில் ஒரு மூணு ப்ராப்ளம் தான் பீப்புளோட இஷ்யூஸ்க்கு வெறும் பேசிக் நீடாக என்னென்னு பார்த்தாங்க. ஸோ அந்த பண்ண ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஸோ 3 ஏரியா லைஃப் வந்து பீப்புளுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள். ஒன்று வந்து ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ ஹெல்த் வந்து அது ஒரு முக்கியமான ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு ஹியூமன் கைண்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஸோ நிறைய ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் ரொம்ப மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சு. தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 3 ஏரியாவில் தான் நம்ம எல்லாருமே வி கெட் ஸ்ட்ரகிள். ஸோ தென் ஸ்பிரிச்சுவல் தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 பேசிக் நம்ம இஷ்யூஸை சால்வ் பண்ணாதான் we can have a wonderful happy life. Am I right? Hope, please think about it. So என்னென்ன இஷ்யூஸ் சொன்ன? ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் மணி ஆர் ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 3த்துல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் தான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. செகண்ட், சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாம் மணி எனக்கு நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னும். இன்னும் சில பேர் கேட்டால் இது எல்லாமே எனக்கு பிரச்சனை இல்லைங்க, காசு நிறையா இருக்குது, எனக்கு சொத்து நிறையா இருக்குது, ரிலேஷன்ஷிப் எனக்கு எல்லாருமே நல்லா இதாக இருக்காங்க. ஸோ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி ப்ராப்ளம், எனக்கு வந்து இந்த மணியே இருக்குது அப்படின்வாங்க. ஸோ ஹெல்த்து ஒரு வீட்டில் வந்து சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப், சில பேர் வந்து ஃபினான்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கேட்டப்பாங்க எனக்கு 3த்துலேயுமே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில இன்னும் பெரிய ரிச் பீப்புள் பெரிய இடத்துல நம்ம கேட்போம், அப்போ பணக்காரங்களுக்குலாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் கேட்டால் எல்லாமே இருக்குது, பட் எனக்கு வந்து இன்சைட் ஐ ஹாவ் சம் தர்ஸ்ட், ஏதோ ஒன்று ஒரு லைஃப்பில் வந்து ஒரு முழுமையே ஆனாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஃபீல் லைக் லோன்லி, எனக்கு என்னை சுற்றி எல்லாமே இருக்குது, ஆனால் என் கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ வாழ்க்கையில் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இப்போ ப்ரானிக் ஹீலிங் வந்து ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரானிக் ஹீலிங் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பீப்புளோட ஹியூமனிட்டியோட நீடு என்னன்னு பார்க்குறப்ப இந்த 3 நீடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரானிக் ஹீலிங் வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஸோ எனர்ஜி இஸ் ஃபாலோஸ் யுவர் தாட். இந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இந்த ப்ரானிக் ஹீலிங் மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க கிராண்ட் மாஸ்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ப்ரானிக் ஹீலிங் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது கற்றுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக ஹெல்த்தை வந்து நம்ம ஈஸியாக சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஃபார் ரிலேஷன்ஷிப் சைக்கோதெரப்பி. ஸோ சைக்கோதெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சைக்கோதெரப்பி மூலமாக நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் ஃபினான்ஸையும் சரி பண்ண முடியும் அப்படின்றத அதோட சைக்கோதெரப்பியோட கோர்ஸ். தேர்டு வந்து நம்ம எல்லாரோட நீடுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், லைஃப்பில் வந்து ஒரு தேடல் இருக்கும். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம நீடு என்ன, நம்ம ஏன் இந்த ஃபேமிலியில் பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது, ஸோ சில பேர்கிட்ட இந்த பிரச்சனை இல்லையே, நம்ம நல்ல ஃபேமிலியில் அவங்க பிறந்திருக்காங்களே அப்படின்றதுக்கு ஸோ அராட்டிக் யோகா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 லெவல் பேசிக், அட்வான்ஸ், சைக்கோதெரப்பி, சோல் ரியலைசேஷன் அண்ட் அராட்டிக், இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் ஆஃப் டு பீப்புள் டு மேக் தேம் டு அட்டெண்ட் திஸ் கிளாஸஸ். ஸோ இது முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அதுக்கான தேடல், அவங்களுக்கு இருந்த சொல்யூஷன், அந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷனை ரொம்ப ப்ராக்டிக்கல் மேனராக வி கைட் தேம்.
ஸோ ஓகே, இந்த 5 லெவல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டூரேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக் 6 months. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் அட்வான்ஸ் கற்றுட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் சைக்கோதெரப்பி, அதுலேருந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி நம்ம சொல்யூஷனாக பார்க்கறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாஸ்டர் சொல்லுவாங்க, இன் திஸ் வேர்ல்ட் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி கான்செப்டை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதோட ஃபீலிங். ஸோ ப்ரானிக் ஹீலிங் இஸ் நாட் ஜஸ்ட் இது அது வந்து வெறும் சூப்பர்டிஷியஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ சயின்டிஃபிக் அண்ட் சயின்ஸ் வே அவங்க வந்து நமக்கு அதை டீச் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அ ப்ராக்டிக்கல். ஸோ இந்த 3 days ஒவ்வொரு செஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை அப்ளை பண்ணி டெய்லி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரியான கிளாஸஸாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஹவு த ப்ரானிக் ஹீலிங் அஃபெக்ட் இன் அவர் லைஃப். ஸோ இதை நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் கன்க்ளூஷன். ஸோ என்னென்ன நம்ம ப்ரானிக் ஹீலிங் கற்றுக்கிறதுனால என்னென்ன சொல்யூஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், பெட்டர் ரிலேஷன்ஷிப், பெட்டர் ஃபைனான்ஸ். ஸோ இது 3த்தையுமே கிடச்சிதுன்னா we can have a happy life. So hope you understand. I will see you in the next video. So if you have any doubt, clarification, please call me. Before that, please subscribe my video, like and share it. So Atma Namaste. Happy to see you in the next video. Happy.